கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த 10 மாதங்கள் அற்புதமாய் ஆண்டவர் நடத்தி வந்தார். அதிசயமாய் ஆண்டவர் நடத்தி வந்தார். 10 மாதங்களும் வாக்குத்தத்தங்களை தந்தார். வாக்குத்தத்தத்தில் நம்முடைய ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருந்தார். இந்த 11வது மாதம், நவம்பர் மாதம், இந்த மாதத்திற்கு என்ன வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறார் என்று சொல்லி நான் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது என்னை ஆவியானவர் நடத்தினதான ஒரு வேத பகுதி, ஆவியானவர் தந்த தீர்க்க தரிசனமான வாக்குத்தத்தத்தை தான் உங்களுக்கு இந்த மாதத்தில் கர்த்தர் தருகிறார். திருப்பிக் கொள்வோமாக 2 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை, வேதாகமத்தை திருப்பிக் கொள்ள உங்களை அன்பாய் என்ன செய்கிறேன், நினைப்பூட்டுகிறேன். உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளை உன் மடிகளில் தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். இதுதான் ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் தந்திருக்கிறார். இந்த வார்த்தைக்காக நாம் கர்த்தரை துதிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவமே, அருமை தகப்பனே, இந்த வார்த்தைக்காக கர்த்தரை துதிக்கிறோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். இந்த வார்த்தையை எங்கெங்கெல்லாம் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, கேட்டுக்கொண்டிருக்கிற இடத்திலே உடைய பிரசன்னம் இறங்கி வருவதாக, கேட்டுக்கொண்டிருக்கிற இடத்திலே உடைய மகிமை இறங்கி வருவதாக, அவர்கள் ஆவியானவரால் நிரப்பப்படுவார்களாக. உடைய வார்த்தை உடைய பிள்ளைகளை சந்தித்து கொண்டிருப்பதற்காக நன்றி. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் என்று சொன்னாலே நாத்தான் தீர்க்கதரிசியை ஆண்டவர் தாவீதிடத்துக்கு என்ன செய்கிறார், அனுப்புகிறார். தாவீது ஒரு பாவத்தில் விழுந்து போனது நிமித்தமாய் அவனை உணர்த்துவதற்காக தாவீதிடத்தில் நாத்தான் தீர்க்கதரிசி போய் சொன்ன ஒரு வார்த்தை தான் அங்கே 12ஆம் அதிகாரம் 8வது வசனத்தின் பின்பகுதியில் இவ்வாறாய் பார்க்க முடிகிறது. இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். இந்த வார்த்தையை எத்தனையோ முறை நம்ம படிச்சிருப்போம். இந்த வேத வார்த்தையுள்ள முத்துக்களை நாம் கண்கள் படாமல் போயிருக்கும். ஆனால் இந்த வார்த்தையை கர்த்தர் என் கூட திரும்ப 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 ஆவியானவர் பேசினார். என்ன பேசினார்னா, உனக்கு வேண்டியதை தருவேன் என்பதாக ஆண்டவர் பேசுகிறார். வேண்டியதுன்னா தேவையானதை தருவேன் என்பதாக தீர்க்கமாய் ஆண்டவர் இடைப்பட்டார். வேண்டியதை உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த நாட்களில் 10 மாதங்கள் தேவையான காரியங்கள் பூர்த்தி செய்யாமல் இருக்கிறதா, தேவையான காரியங்கள் நடக்காமல் இருக்கிறதா, ஏதோ ஒரு காரியத்து நிமித்தம் நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களுக்குத்தான் இந்த வார்த்தை. இன்னும் சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, இன்னும் வேண்டியதை உங்களுக்கு தருவேன். ஆண்டவர் இந்த வார்த்தை அப்படியே நான் பல மணி நேரம் தியானித்தேன். அந்த வார்த்தையிலே உட்கார்ந்திருக்கேன், ஆவியானவர் செய்தார். இந்த வார்த்தையை தான் இந்த மாதத்தில் என் பிள்ளைகளிடத்தில் பேசு, இந்த வார்த்தையை தான் நான் என் பிள்ளைகளுக்கு தருகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். நன்றாய் பாருங்கள், இந்த வசனத்தில் 2 பகுதிகளாக பிரிக்கலாம். முதலாவது தாவீதுக்கு செய்த காரியம், தாவீதுக்கு ஆண்டவர் என்ன செய்திருந்தார் என்று சொல்லி நம்ம பார்ப்போம். என்று சொன்னால், உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு தந்து, அப்படின்னா சவுலின் வீட்டை சவுலின் குமாரர்களுக்கு நான் கொடுக்காம, அவன் சந்ததிக்கு கொடுக்காம, ஆடுகளுக்கு பின்னாக அலைந்து கொண்டிருந்த உன்னை காட்டு தொழுவத்திலிருந்து உன்னை எடுத்து, ஆட்டு மந்தையிலிருந்து உன்னை எடுத்து, உன்னை நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன் ஆண்டவனுடைய வீட்டை நான் உனக்கு கொடுத்தேன். 2வது அங்கே என்ன சொல்கிறார், உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளை உன் மடியிலே தந்து, சவுலின் குமாரத்திகளை ஆண்டவர் என்ன செய்தார், தாவீதுக்கு மடியிலே ஆண்டவர் தந்தார். 3வது கர்த்தர் அவனுக்கு செய்தது என்னென்றால், இஸ்ரவேல் வம்சத்தை, இஸ்ரவேல் வம்சம்னா என்ன, 10 கோத்திரம், வடக்கு ராஜ்யம், அது 10 கோத்திரத்தையும், அது மாத்திரமல்ல யூதா வம்சத்தையும், யூதா வம்சம் என்பது தெற்கு ராஜ்யம், 2 கோத்திரம், மொத்தம் 12 கோத்திரத்துக்கு ராஜாவாக கர்த்தர் இவனை என்ன செய்தார்னா வைத்து அழகு பார்த்தார். இது தாவீதுக்கு செய்தது. இன்னும் தாவீதுக்கு செய்ய போகிறது என்ன என்று சொல்லி 2வது பகுதி அதை பிரிப்போம் என்றால், இது போதாதிருந்தால் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் கடந்த 10 மாதம்
நமக்கு செய்த காரியங்கள் போதாதிருந்தால் 10 மாதம் எவ்வளவோ நன்மைகளை தந்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார், ஜெபத்துக்கு பதிலை தந்திருக்கிறார், நாம் கேட்டதையும் தந்திருக்கிறார், நாம் கேளாததையும் கர்த்தர் தந்திருக்கிறார். கர்த்தர் சொல்கிறார், இது போதாதிருந்தால் ரெண்டாவது இன்னும் அப்படிங்கிறார். இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் நான் தேவ திட்டத்தை வச்சிருக்கிறேன்பா, இன்னும் உங்களுக்காக என்ன செய்யணும்னு சொன்னால் எல்லாவற்றையும் நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். உங்களுக்கு 10 மாதம் செய்ததை விட இந்த 11வது மாதத்தில் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன் என்பதாக கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வாக்கு தத்தத்தை அப்படியே விசுவாசிக்கிறீர்கள்? ஆமேன் என்று சொல்லுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் வேண்டியதை இந்த மாதத்தில், உங்களுடைய பிள்ளைகளுக்கு வேண்டியதை, உங்களுடைய பிசினஸுக்கு வேண்டியதை, உங்களுடைய குடும்பத்தின் காரியத்துக்கு வேண்டியதை, உங்களுடைய ஊழியத்திற்கு வேண்டியதை எல்லாவற்றையும் கர்த்தர் குறைவுகளை நிறைவாக்கி இந்த மாதத்தில் வேண்டியதை தருவேன் என்பதாக என் தெய்வம் உங்களை பார்த்து வாக்கு பண்ணி கொண்டிருக்கிறார். நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள். எல்லா வாக்குத்தத்தமும் நிபந்தனையின் கீழ் தான் இருக்கிறது. நிபந்தனை இல்லாமல் எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்திற்கும் இந்த வாக்குத்தத்தத்திற்கும் என்ன நிபந்தனை கட்ட தருகிறார் என்று சொன்னால், ஒரு 3 நிபந்தனை அங்கு வைத்திருக்கிறார். அதை தான் உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு காண்பித்து கொடுத்து உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கலாம் என்று என்ன செய்கிறேன், ஆசைப்படுகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வேண்டியதை கர்த்தர் நமக்கு செய்ய வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன என்றால், அதை 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம், கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து என்று தாவீதை நோக்கி அங்கே கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. முதல் நாம் செய்ய வேண்டிய காரியம், கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை விட்டு விலக வேண்டும். கர்த்தருடைய பார்வைக்கு, இன்றைக்கு மனிதனுடைய பார்வைக்கு பிரியமாக இருக்க விரும்புவோம், ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து கொண்டிருப்போம். சற்று யோசித்து பாருங்கள். கடந்த 10 மாதங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய பார்வைக்கு நீங்கள் எந்த பொல்லாப்பானதை செய்தீர்கள்? கர்த்தர் பிரியப்படுகிற அளவுக்கு வாழ்ந்தீர்களா? இல்லை என்று சொன்னால் கர்த்தரை கோபப்படுத்துகிற அளவுக்கு வாழ்ந்தீர்களா? உங்களுடைய வழி எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். தாவீது கர்த்தருக்கு இருதயத்துக்கு ஏற்றவன் தான். ஆனால் இருதயத்துக்கு ஏற்றவனுடைய வாழ்க்கையிலேயே இந்த ஊரியாவின் மனைவியாக இருக்கிற பட்சேபாலை எடுத்துக்கொண்ட காரியத்தில் தேவனுடைய பார்வையில் அவன் என்ன செய்தான் என்று சொன்னால் கோபத்திற்கு ஆளானதை பார்க்க முடிகிறது. அதான் கர்த்தருடைய பார்வைக்கு, இவனோடு கூட இருந்தவர்களுடைய பார்வைக்கு இவன் எந்த பாவமும் செய்யாத நீதிமானை போல காணப்பட்டான். மற்றவருடைய பார்வைக்கு தப்பித்து கொண்டான். உலகத்தின் பார்வைக்கு தப்பிச்சிடலாம், வேலை செய்கிற அதிகாரி கண்களில் தப்பிச்சிடலாம், இல்லைன்னா பெற்றோருடைய கண்களுக்கு தப்பிச்சிடலாம், நீங்கள் போகிற உங்கள் போதகர் கண்களுக்கு கூட தப்பிச்சிடலாம். ஆனால் உங்களை ஒரு கண் பார்த்து கொண்டே இருக்கிறது என்பதை நீங்கள் என்ன செய்யணும், அறிந்திருக்க வேண்டும். சங்கீதம் 139ஆம் சங்கீதம் 8வது வசனத்தில், நான் வானத்திற்கு ஏறி போனாலும் அங்கேயும் இருக்கிறேன், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் இருக்கிறீர் என்று இதே தாவீது தான் சொல்கிறான். எங்கே போவேன் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன் ஆண்டவரே, எல்லாவற்றிலையும் உம்முடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லி அறிந்த தாவீது தான் இந்த பட்சேபால் விஷயத்தில் இச்சைக்கு இடம் கொடுத்து தேவனுடைய பார்வைக்கு இவன் பொல்லாப்பானதை செய்தான். உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பொல்லாத வழி உங்களை இருதயத்தை ஆவியானவர் உணர்த்துகிறாரோ, இந்த காரியம் பாவமும் தெரியுது, இந்த பாவத்தை விட்டுவிடணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் மாம்சம் ஆவிக்குரதமாக, ஆவி மாம்சத்துக்குரதமாக எதெல்லாம் உங்களை போராடி 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 ஒரு குற்ற மனசாட்சியோடு நீங்கள் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த காரியம் என் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் அல்லவா, இந்த காரியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி நீங்கள் அநேகர் இப்படிப்பட்ட நினைவுகளோடு கூட இருக்கிறீர்கள். இன்றைக்கி அந்தந்த காரியத்திலெல்லாம் எதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழியில் வாழ்ந்து ஒரு குற்ற மனசாட்சியோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அதெல்லாம் ஜெயிக்கிறதற்கு என்
என் தேவன் பலனை கற்றுத் தருகிறார். உங்களுடைய வழி இன்றைக்கு நேராகி நீங்கள் வாக்குத்தத்தத்துக்கு நேராக உங்களை ஆண்டவர் நடத்த விரும்புகிறார். அப்படி என்றால் பொல்லாத வழியை விட்டு வழி விலகி தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய வசனத்துக்கு திரும்ப ஆயத்தப்படுங்கள். அதே 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம், கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து அவருடைய வார்த்தையை அசட்டை செய்தது என்ன என்று ஒரு கேள்விக்குறி, ஒரு கொஸ்டின் மார்க் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, 2வது கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை செய்ததை விட்டுவிட வேண்டும். இதெல்லாம் நமக்கு இன்றைக்கி வசனம் தெரிகிறது. இன்றைக்கி ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு வசனம் தெரியும். அதுவும் அநேகருக்கு வசனம் தெரிஞ்சும் கூட அந்த வசனம் இப்படி இருக்கிறதே என்று சொல்லி தெரிந்தாலும் கூட அதெல்லாம் என்ன வார்த்தைகள்லாம், ஆண்டவர் என்ன நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு சொன்னால் அதெல்லாம் ஆண்டவர் இரக்கமுள்ளவர் தானே என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை இரக்கமுள்ளவராக பார்க்கிறோமே தவிர அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் பட்சிக்கிற அக்கினி என்பதை நாம் ஒரு காலமும் என்ன செய்யக்கூடாது, மறந்து போகக்கூடாது. அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர் என்பதை அறியணும். இன்னைக்கு வசனத்தை அசட்டை செய்கிறோம். வசனத்தின்படி வாழாதபடிக்கு மனம் போன போக்கில் என்ன செய்கிறோம், விரும்பி நம்ம மனசும் நம்முடைய மாம்சமும் எதை விரும்புகிறதோ அதையே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை தான் கர்த்தர் பேசுகிறார். இவன் என்ன செய்ய, நியாயப்பிரமாணம் தாவீதுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும். நியாயப்பிரமாணத்தில் 10 கட்டளை ஆண்டவர் கொடுத்தார். 10 கட்டளையில் கடைசி கட்டளை யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நன்றாய் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே என்ன ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பிறருக்குரிய யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. பிறருக்குரிய வீட்டையானாலும், பிறருக்குரிய மனைவியானாலும், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், எருதுகள், கழுதைகள், பிறருக்குரிய யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. ஆனால் இச்சியாதிருப்பாயாகன்னு சொல்லி கர்த்தர் கட்டளையிட்டிருந்தாலும் கூட இவன் என்ன செஞ்சான் தெரியுமா? அதே 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் ஏத்தியனாயிருக்கிற ஊரியாவை பட்டயத்தினால் மடிவித்து அவன் மனைவியை தனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு, அங்கே வசனம் அப்படி தான் இருக்குது, அவன் மனைவியை தனக்கு மனைவியாக தன் இச்சையின்படி அவளை எடுத்துக்கொண்டு என்ன செய்தான், எடுத்துக்கொண்டு தேவனுடைய வசனத்தை அசட்டை பண்ணினான். இன்றைக்கும் தேவனுடைய வசனத்தை உங்களுடைய பிள்ளைகள் அசட்டை பண்ணி இருக்கிறதா? விரும்பின வாழ்க்கையை தெரிந்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்களா? தேவ சித்தம் இல்லாதபடி திருமணம், தேவ சித்தம் இல்லாதபடி வாழ்க்கை, தேவ சித்தம் இல்லாதபடி வேலை, தேவ சித்தம் இல்லாதபடி நீ எதை செய்தாலும் சரி அதில் சமாதானத்தை உணர முடியாது, சந்தோஷத்தை உணர முடியாது. அதில் அநேக இழப்புகள் வரும், அநேக வேதனைகள் வரும், அநேக என்ன சொல்ல நம்ம இருதயத்தை காயப்படுத்துகிற வரும். இப்படிலாம் வரும்போது நீங்கள் ஒன்றை அறிந்திருக்க வேண்டும், நான் ஆண்டவருடைய வார்த்தை அசட்டை செய்திருக்கிறேன், ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்யாமல் இருந்திருக்கிறேன், ஆண்டவரை வேதனைப்படுத்திருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் வார்த்தைக்கு திரும்பணும். வார்த்தைக்கு திரும்பும் பொழுதுதான் கர்த்தர் இந்த மாதத்தில் தருகிற வாக்குத்தத்தம் உனக்கு வேண்டியதை தருவே என்பதாக ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். இந்த வார்த்தையை தான் உங்களை வாழ வைக்கும். இந்த வார்த்தையின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார்கள் தான் பாக்கியவான்கள். இந்த வார்த்தைக்கு நடுங்குகிறவனை தான் கர்த்தர் நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிட்டாலும் நான் சொன்ன வார்த்தையின்படி நீங்கள் நடக்காமல் நீங்கள் இருக்கிறது என்ன? ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கலைன்னா கர்த்தர் சொல்வார், நான் உங்களை அறியேன், நீங்கள் என்ன ஊழியம் செய்யலாம், இல்லைன்னா இத்தனை வருஷம் விசுவாசி என்று சொல்லலாம், வார்த்தையின்படி வாழாவிட்டால் கர்த்தர் உங்களை அறியேன் என்று தான் என்ன செய்வார், சொல்வார். எனவே இன்றைக்கு வார்த்தையை அசட்டை பண்ணியிருந்தால் விட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்பி ஓடி வாருங்கள். 3வது, நம்முடைய வாழ்க்கையில் வேண்டியதை கர்த்தர் நமக்கு செய்ய வேண்டும் என்றால் அங்கே என்ன சொல்லுகிறார்? திருப்புங்கள். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்துக்கு திருப்புங்கள். என்ன சொல்லியிருக்கிறது என்று சொன்னால், கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து நீ அவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிறது என்ன? ஏத்தியனாகிய ஊரியாவை பட்டயத்தினால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்தருடைய பட்டயத்தினாலே
கொன்று போட்டாயே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, இவன் செய்த பாவம், பெரிய பாவம். என்ன பாவம் என்றால், கர்த்தருக்கு முன்பாக மாய்மாலமான வாழ்க்கையை விட்டு விட வேண்டும் என்பதாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவன் ஊரியாவின் மனைவியை எடுத்துக்கொண்டு கர்த்தருக்கு முன்பாக எதுவுமே தெரியாதது போல மாய்மாலமான வாழ்க்கை வாழ தாவீது தொடங்கிவிட்டான். எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஒன்றுமே செய்யாதது போல. நம்ம பிள்ளைகள் வீட்டில் பாருங்கள், ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுருக்கோம், ஒழிச்சு வச்சுருக்கோம், ஆனால் ஒன்றுமே தெரியாத மாதிரி உட்காரும். எடுத்தியாப்பான்னு கேட்டால் தெரியலையே அப்படிங்கும். இதுதான் மாய்மாலம். செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு ஒன்றுமே தெரியாதது மாதிரி, அநேகருக்கு தீமை செஞ்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி, அடுத்தவனுக்கு பிறரை குறித்து எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டு நான் அப்படிலாம் பண்ணலையே அப்படிங்கிறது போல் இந்த மாய்மாலமான வாழ்க்கையை தான் தேவன் அருவருக்கிறார். உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததென்றும் சொல்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சமயத்துக்கு ஏற்ற பொய் சொல்லுகிறது. அந்த நேரத்துக்கு தப்பித்து கொள்ளணுமேன்னு சொல்லி நம்ம பொய் சொன்னோம் என்று சொன்னால் நாம் பிசாசுக்கு ஊழியக்காரனாக மாறிவிடுவோம். நீங்கள் பொய் சாராளமாய் சொல்லுகிறீர்களா? எதற்கெடுத்தாலும் பொய் சொல்லுகிறது. மற்றவிடத்தில் பொய் சொல்ல பழகிட்டோம். பொய் சொல்ல பழகிட்டீங்கனாலே நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்ல, நீங்கள் பிசாசின் பிள்ளைகள் என்பதை அறிந்து கொள்ளணும். தாவீது எல்லாத்தையும் செஞ்சுட்டு அமைதியாக இருக்கும் பொழுது தான் 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில் இந்த நாத்தான் தீர்க்கதரிசி ஒரு கதை சொல்லுகிறார். என்ன கதை சொல்லுகிறார்னா, ஒரு ஐஸ்வர்யம் உள்ளவன், ஒரு தரித்திரன். ஐஸ்வர்யம் உள்ளவனுக்கு திரளான ஆடு மாடுகள் மந்தைகள் எல்லாம் பெருகி இருக்கிறது. ஆனால் அந்த தரித்திரனுக்கு ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி தான் என்ன செய்கிறது இருக்கிறது. ஆனால் அந்த ஆட்டுக்குட்டி அவன் மடியிலேயே என்ன செஞ்சுதான் வளர்ந்தது. பிள்ளை போல அவன் என்ன வளர்த்தான். ஆனால் அந்த ஐஸ்வர்யான் வீட்டுக்கு ஒரு வழிப்போக்கன் வந்தான். அந்த வழிப்போக்கனுக்கு சமைத்து கொடுப்பதற்கு அவன் வீட்டில் திரளான ஆட்டு மந்தையிலிருந்து ஒரு ஆட்டையாவது மாட்டையாவது அடித்து கொடுக்க மனதில்லாமல் இந்த தரித்திரன்ட்ட இருக்கிறதான ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து அடித்து அந்த வழிப்போக்கனுக்கு சமைத்து கொடுத்தான் என்கிற கதையை சொல்லும் பொழுது தாவீதுக்கு கோபம் வந்துருச்சு. எப்படி அதை செய்யலாம்? அப்படிப்பட்ட காரியத்தை செய்தவன் என்ன செய்யணும்? மரணத்துக்கு பாத்திரனாக இருக்கிறான். அவனுக்கு நாளத்தனையாய் என்ன செய்யணும்? திரும்பி கொடுக்க வேண்டும் என்று தாவீது கோபத்தில் கத்துகிறான், கோபத்தில் பேசுகிறான், கோபத்தில் என்ன செய்கிறான்? அவனுடைய வார்த்தை அப்படிப்பட்டவன் கொலைக்கு பாத்திரன் என்று சொல்கிறான். அதுக்கு நாத்தான் தீர்க்கதரிசி சொன்னது, நீ இவ்வளவு கோபப்படுறியப்பா, கத்திரியப்பா அப்படிலாம் சொல்லலை. அது யாருன்னா, நீ தான் அதை செஞ்ச. உன் கையில் நான் என்ன செஞ்சேன்? நான் திரளான யாரை கொடுத்தேன் என்று சொன்னால், உன் ஆண்டவனுடைய வீட்டை கொடுத்தேன், உன் ஆண்டவனுடைய சிறிகளை தந்தேன். உனக்கு அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் வம்சத்தை தந்தேன், உனக்கு யூதா வம்சத்தை தந்தேன். இது போதாது இருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். இதை விட்டுட்டு நீ போய் அங்கே ஏத்தேனாக இருக்கிற ஊரியாவின் மனைவி, அவன் அழகான ஒரு பெண் என்று கண்டு அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டியே என்று சொல்லி இந்த கதையை சொல்லிட்டு இந்த சத்தியத்தை சொல்லும் பொழுது தாவீது ஒன்றுமே சொல்ல முடியாதபடிக்கு, இவ்வளவு நேரம் மாய்மாலமான வாழ்க்கை வாழ்ந்தவன், இவ்வளவு நேரம் வரைக்கும் நான் ஒன்றுமே பாவம் செய்யாதது போல் இருந்தேனே, நீதிமானை போல் இருந்தேனே, என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பாவத்தை நான் செஞ்சிட்டேனே, இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சிட்டேனே என்று சொல்லி தான் ஒரு சங்கீதத்தையே எழுதுகிறார். எனக்கு நிலைவரமான ஆவியை தாங்கும்படி செய்யும், உம்முடைய பரிசுத்த ஆவியை விட்டு எடுத்துக்கொள்ளாதரும் இப்படின்னு சொல்லி ஒரு சங்கீதத்தையே தன் பாவத்தை அறிக்கையிட்டு எழுதுவதற்கு ஆவியானவர் இந்த தாவீதை என்ன செய்கிறார்? பயன்படுத்துகிறார். அந்த ஆவியானவர் நாத்தான் தீர்க்கதரிசியை சொல்கிறார், அவனுடைய மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டது மூலமாய் உன்னுடைய வீட்டை விட்டு பட்டயம் நீங்காதிருக்கும். அந்த பாவத்திற்கு தண்டனையாக பச்சைபாலுக்கு ஒரு பிள்ளை ஆண்டவர் கொடுத்தார். அந்த பிள்ளை கேவலமாய் பிறந்தது, வியாதி கொண்டது. வியாதிக்காக 7 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி பார்க்கிறார். ஆனாலும் சரி, கர்த்தர் அடித்தார் என்று பார்க்கிறோம். அடித்ததுடனே அவருடைய வாழ்க்கையில் ஒன்றை புரிந்து கொண்டார். இனிமே நான் அந்த பிள்ளையை என்னிடத்தில் கொண்டு வர முடியாது, நான் தான் அதனிடத்தில் போவேனே தவிர அது என்னிடத்தில் திரும்பி வருவது இல்லை என்று சொல்லி தன்னை தேற்றி கொண்டார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உடைய வாழ்க்கையில் என்ன மாய்மாலம் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? என்ன தீமையானது, என்ன பொய்யின் வழி உடைய வாழ்க்கையில் இருக்கிறது? அதெல்லாம் விட்டு இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்புங்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு பார்த்து சொல்கிற வார்த்தை அதுதான். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நீங்கள் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிற ஒரு தெய்வம்
தெய்வம் இருக்கிறார். அவர்தான் இந்த மாதத்தில் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை நீங்கள் திரும்ப சொல்லுங்கள். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 8வது வசனத்தின் பின்பகுதி, இது போதாதிருந்தால் சொல்லுங்கள், இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். இதுதான் வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்துக்கு திரும்புங்கள். இந்த வாக்குத்தத்தத்தின் நிபந்தனை என்ன? பொல்லாத வழியை, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாத வழியை விட்டுவிட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை அசட்டை செய்வதை விட்டுவிட வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக மாய்மாலமான வாழ்க்கையை வாழ்வதை விட்டுவிடுங்கள். விட்டுவிட்டு அவரிடத்தில் திரும்பி வாருங்கள். உங்களுக்கு வேண்டியதை தந்து உங்களை ஆண்டவர் இந்த மாதத்தில் நடத்துவார். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படியே பிள்ளையுடைய வாழ்க்கையில் 2 சாமுவேல் 12:8 வாக்குத்தத்தம், இது போதாதிருந்தால் இன்னும் வேண்டியதை உனக்கு தருவேன் சொன்னது போலவே அப்படியே தந்து நடத்துவீராக. இந்த மாதத்தில் ஸ்கைட் செய்கிற வேலையில் ஆசீர்வதியும். பிள்ளைகள் தேவைகள் சந்தியும். ஆண்டவரை மீதமும் மிச்சமும் எடுக்க உதவி செய்யும். ஆண்டவர் உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெபிக்க, வேதத்தை வாசிக்க, ஆலயத்தை கடந்து சென்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். வேண்டியது அனைத்தையும் இந்த மாதத்தில் தந்து ஆசீர்வதியும் என்று பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.